Hello friends, welcome back to our YouTube channel Randy Scribbles. என்னோட பேர் ராகுல். நான் பாஸ்ட் 3 இயர்ஸாக பெல்ஜியமில் இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் பெல்ஜியம் டிரைவிங் தியரி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக டிரைவிங் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் ஆல் தி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பெல்ஜியம் டிரைவிங் தியரி எக்ஸாமோட ஃபார்மேட், how to enroll for it and how to crack it, exam preparation techniques, இது on top of that some tips and tricks, இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். நீங்கள் பெல்ஜியமில் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணணுங்கிற மோட்டிவோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹூ நீட்ஸ் பெல்ஜியம் லைசன்ஸ்? சப்போஸ் நீங்கள் பெல்ஜியமுக்கு ஒரு டூரிஸ்ட்டாக வரீங்க அண்ட் ஒரு வருஷத்துக்கு 180 டேஸோட கம்மியாக தான் நீங்கள் பெல்ஜியமில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற சினாரியோவில் உங்களுக்கு அடிஷ்னல் பெல்ஜியம் லைசன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. இந்தியன் லைசன்ஸை வச்சு நீங்கள் பெல்ஜியம் அக்ராஸ் காரில் டிரைவ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ரெசிடெண்ட்டாக டைப் டி விசா மூலமாக பெல்ஜியம் வரீங்க, நீங்கள் வந்த பிறகு லோக்கல் ரெசிடெண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படிங்கிற கட்டத்தில் கண்டிப்பாக லைசன்ஸ் உங்களுக்கு வேணும். மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி, மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி பெல்ஜியமில் லைசன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நெதர்லாண்ட்ஸில் நீங்கள் இந்தியன் லைசன்ஸை கொடுத்துட்டு நெதர்லாண்ட்ஸ் லைசன்ஸ் வாங்கிட்டு அதை வச்சு நீங்கள் டிரைவ் பண்ணலாம். ஸோ அந்த லைசன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி வந்து பெல்ஜியமுக்கு அப்ளிகபிள் கிடையாது. விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு கோ த்ரூ தி டிபிக்கல் ப்ராசஸ். எப்படி இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி லைசன்ஸ் வாங்குறாங்களோ அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கும் பொருந்தும். அண்ட் இந்த ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி பெல்ஜியம் டிரைவிங் தியரி எக்ஸாம், அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் ரெட் கிராஸ் ட்ரைனிங், அண்ட் அதுக்கப்புறம் ரிஸ்க் பர்செப்ஷன் டெஸ்ட், டிரைவிங் ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு அட் தி எண்ட் நீங்கள் வந்து லைசன்ஸை அக்வயர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸில் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறது த வெரி ஃபர்ஸ்ட் ஐட்டம், விச் இஸ் டிரைவிங் தியரி எக்ஸாம். டைப்ஸ் ஆஃப் லைசன்ஸ். பெல்ஜியமில் என்னென்ன டைப் ஆஃப் லைசன்ஸ் இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். இதில் கேட்டகரி ஏ ஃபார் மொபட்ஸ் அண்ட் மோட்டர் பைக்ஸ், கேட்டகரி பி ஃபார் கார்ஸ், அண்ட் இதோட ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். நீங்கள் ஓட்டுற வண்டி வந்து லெஸ் தென் 3.5 டன்ஸ் இருக்கணும். கேட்டகரி சி இஸ் ஃபார் ட்ரக், கேட்டகரி டி ஃபார் பஸ்ஸஸ், கேட்டகரி ஜி ஃபார் அக்ரிகல்ச்சரல் வெஹிக்கல்ஸ், அண்ட் ப்ரொவிஷனல் லைசன்ஸ் ஆர் லேர்னிங் லைசன்ஸ். எப்படி நம்ம ஊரில் எல்எல்ஆர் இருக்கும் அந்த மாதிரி இங்கே ப்ரொவிஷனல் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹவு டு என்ரோல் ஃபார் பெல்ஜியம் டிரைவிங் தியரி எக்ஸாம். ஸோ பெல்ஜியமோட டிரைவிங் தியரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜில் இருக்குது, டச், ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மனி. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கிலீஷில் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் எக்ஸாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடிஷ்னலாக ஒரு டிரான்ஸ்லேட்டர் மூலமாக தான் அது எடுக்க முடியும். த பெஸ்ட் வே டு என்ரோல் தட் டு வித் அ டிரான்ஸ்லேட்டர் இஸ் டு என்ரோல் அட் லைவ். ஸோ நீங்கள் நேரில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். அண்ட் பிரசில்ஸை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஒன்று வந்து ஆண்டர்லெக்ட் அண்ட் ஒன்று வந்து ஸ்கார்பிக். நான் வந்து ஸ்கார்பிக் எக்ஸாம் சென்டரில் தான் எக்ஸாம் எடுத்தேன். அண்ட் இந்த 2 எக்ஸாம் சென்டரோட லொக்கேஷனும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ எக்ஸாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு 1 வீக் பிஃபோர் போயிட்டு என்ரோல் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நெக்ஸ்ட் மண்டே எக்ஸாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மண்டே போய் நான் என்ரோல் பண்ணால் போதும். ஸோ 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு ஸ்லாட்ஸ் கிடைக்கும். நான் இப்போ சொன்ன என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் பிரசில்ஸ், பட் வலோனியா அண்ட் ஃப்ளாண்டர்ஸ் ரீஜனுக்கும் இட்ஸ் பிரிட்டி மச் த சேம். அண்ட் அந்த ரீஜன்ஸில் இருக்கிற எக்ஸாம் சென்டரோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தவறாமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட பெல்ஜியன் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போனால் போதும். எக்ஸாம் ஃபீஸ், ஆக்சுவல் தியரி எக்ஸாமோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 euros. சப்போஸ் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஒரு இன்டர்பிரேட்டரோட அந்த எக்ஸாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னலாக 50 euros தர மாதிரி இருக்கும். நீங்கள் என்ரோல் பண்ணும் போதே இங்கிலீஷில் எக்ஸாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே ஒரு டிரான்ஸ்லேட்டர் அரேஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட 50 euros சார்ஜ் பண்ணிக்கிட்டு அதோட கன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. எக்ஸாம் என்ரோல் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் எக்ஸாம் டேட் அண்ட் டைம் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்க டைமை விட ஒரு 30 minutes பிஃபோராக நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும் ஆன் தி டே ஆஃப் எக்ஸாம். எக்ஸாம் ஃபார்மேட். கேட்டகரி பி டிரைவிங் லைசன்ஸோட எக்ஸாம் ஃபார்மேட் என்னென்னு பார்ப்போம். ஸோ டோட்டலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த 50க்கு நீங்கள் 41 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 25 மார்க்ஸ் கிடையாது, 41 எடுத்தால் தான் பாஸ். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஈச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரே வெயிட்டேஜ் கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் திஸ் 50 கொஸ்டின்ஸ் 45 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கொஸ்டின் 1 மார்க். வேராஸ் ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினோட வெயிட்டேஜும் 5 மார்க்ஸ். ஸோ நீங்கள் அந்த ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க், பட் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா -5 மார்க்ஸ். ஸோ இந்த 5 நெகட்டிவ் மார்க்கிங் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து சீரியஸ் வயலேஷன் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சீரியஸ் வயலேஷனுங்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அண்ட் டிராஃபிக் சிக்னல் ஃபாலோ பண்ணாமல் கிராஸ் பண்ணுறது, அப்படி இல்லைனா ஸ்பீடிங், ஓவர் ஸ்பீடிங்,
ரெசிடென்ஷியல் ஜோன் இல்லை ஸ்கூல் ஜோனில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறது. ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அண்ட் இந்த டாபிக்ஸை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சீரியஸ் வயலேஷன் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ சீரியஸ் வயலேஷன் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவு தப்பாக ஆன்சர் பண்ணாமல் இருக்கணும். தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா யூ வில் பி லூசிங் 5 மார்க்ஸ். அண்ட் 2 சீரியஸ் வயலேஷன் கொஸ்டின்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எக்ஸாமுக்கே குவாலிஃபை ஆக மாட்டீங்க. யூ வில் பி ஃபெயிலிங் அட் தட் மூமெண்ட். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் லிஸ்ட் ஆகும்போது அதில் எது சீரியஸ் வயலேஷன் கொஸ்டின் எது நார்மல் வயலேஷன் கொஸ்டின்ங்கிறதே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுற வரைக்கும் ஓகே. பட் அதில் ஏதாவது ஒரு சீரியஸ் வயலேஷன் தெரியாமல் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸாம் ஃபார்மேட். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்ம வந்து நிறைய பேர் நிறைய விதமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் டிரைவிங் தியரி புக் இருக்கும், புக் வாங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் மல்டிபிள் வெப்சைட்ஸில் போயிட்டு மாக் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மை ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸில் போயிட்டு நிறைய ரிசோர்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய மாக் டெஸ்ட்லாம் எடுத்திருக்கேன். பட் எனக்கு வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால அதுவே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ ஃபைனலாக நான் வந்து ஒரே ஒரு வெப்சைட்டை மட்டும் ரிலை பண்ணி அதில் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸாமில் போய் என்ரோல் பண்ணி கிளியர் பண்ணேன். அந்த வெப்சைட் என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த வெப்சைட் டிரைவிங் லைசன்ஸ் -belgium.be/theory. அண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதில் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தியரி லெசன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பட் கோயிங் ஃபார்வர்ட் லெசன் 2 ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களை பே பண்ண சொல்லும் அந்த வெப்சைட். ஸோ இதுக்கு வந்து ஒரு குயிக் ஹேக் இருக்குது. இதை ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த வெப்சைட்லேயே ஃப்ரெஞ்ச் வெர்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் வெர்ஷன் போன பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஞ்சுக்குன்னு வேறு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், permis-online.be-ன்னு. அண்ட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌசர்லேயே இந்த வெப்சைட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தியரி லெசன்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் டிரைவிங் லைசன்ஸ் பின்னு செலக்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லெசன்ஸுமே நீங்கள் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போன வெப்சைட்டில் எனக்கு லெசன் 2 போகும்போது இந்த மாதிரி பே பண்ண சொல்லிச்சு. அண்ட் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லெசன் 2 நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு ஆல்ரெடி இந்த லெசன்ஸ் ஆக்சஸபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி குயிக் ஹேக். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ப்ரிப்பரேஷன் பர்பஸ் இண்டிவிஜுவல் சாப்டர் படிக்கிறதுக்காக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் வெர்ஷன் ஆர் டச் வெர்ஷன் வெப்சைட்டில் போய்ட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எல்லா லெசன்ஸும் உங்களுக்கு ஃப்ரீலி ஆக்சஸபிளாக இருக்கும். எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடித்த பிறகு ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கணும். அண்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் ஃப்ரீயாக தரமாட்டாங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அண்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு 10 euros சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஆப்ட் பண்ண பிறகு ஸோ நீங்கள் 10 euros பே பண்ணி ஒரு பேங்க் கோடு வாங்கணும். அண்ட் இந்த பேங்க் கோடை யூஸ் பண்ணி உங்கள் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனில் ஒரு ப்ரோ டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டெல்லாம் எடுத்த பிறகு கன்சாலிடேட்டட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதாவது எல்லா சாப்டரில் இருக்கிற கொஸ்டின்ஸையும் ஷஃபல் பண்ணி ஓவரால் ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. அண்ட் இந்த டெஸ்ட் தான் வந்து உங்களோட ஆக்சுவல் தியரி டெஸ்ட்டுக்கு க்ளோஸாக இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் தியரி எக்ஸாமுக்கும் வருமானு கேட்டிங்கன்னா த ஆன்சர் இஸ் நோ. கான்செப்ட் வைஸ் வந்து டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வித்தியாசமாக வரும். அண்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கும் போது அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் 50 out of 50 ஸ்க்ரோல் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஆக்சுவல் டெஸ்ட் போய் எடுக்க வேணாம். தட் இஸ் மை பர்சனல் அட்வைஸ். ஸோ நான் பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி எல்லா சாப்டரும் படித்து மாக் டெஸ்ட்டில் வந்து 50 out of 50 எடுக்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் ஆக்சுவல் தியரி எக்ஸாமையும் எடுத்தேன் நான். மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த டே ஆஃப் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு என்ரோல் பண்ண பிறகு எக்ஸாம் எடுக்கிறதுக்காக அன்றைக்கி மார்னிங் நான் போயிருந்தேன். அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈச் இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட நான் இருந்தேன். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்சுக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்லேட்டர் மட்டும்தான் இருப்பார். ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து எக்ஸாம் சென்டரோட சென்டரில் இருந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸையும் லவுடாக படிப்பார். அண்ட் அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் எடுக்கணும். அண்ட் இன்னொரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற லாங்குவேஜ் வந்து இட்ஸ் நாட் இங்கிலீஷ், இட் வில் பி ஈதர் ஃப்ரெஞ்ச் ஆர் டச். ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாம் ஃப்ரெஞ்ச் அண்ட் டச்சில் இருக்கும், கேட்குறது வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அண்ட் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் இருக்கும். சில கொஸ்டின்ஸ்லாம் இமேஜ் பேஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு டிராஃபிக் சிக்னல் சைன் போட்டு அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸை இங்கிலீஷில் கேட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸையும் இங்கிலீஷில் படிப்பாங்க. அண்ட் அதை பர்சீவ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ யூஸ்வலி டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கொஸ்டின் அலாங் வித் இட்ஸ் ஆப்ஷன் 2 தடவை வந்து படிப்பார்.
அண்ட் 2 தடவை அவர் படித்து முடித்த பிறகு ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவர் படித்து முடித்த பிறகு அந்த 15 செகண்ட் கவுண்ட் டவுன் வந்து ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கான ஆன்சரை ப்ரொவைட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நான் ஃபேஸ் பண்ண ஒரு பர்சனல் சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டரில் என்னோட சீட் வந்து ஒரு கார்னரில் இருந்தது. அண்ட் அந்த கார்னரில் இருந்து ஒரு அந்த விண்டோக்கு அந்த சைட் பார்த்தீங்கன்னா டிரைவிங் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே நடந்துட்டு இருந்ததுனால சத்தம் அதிகமாக இருந்தது. ஸோ அந்த டைம் அந்த சைட்லேருந்து எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்தது. ஸோ எக்ஸாம் ஆரம்பித்து ஒரு ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஒரு பக்கம் டிரான்ஸ்லேட்டர் வந்து சத்தமாக கொஸ்டின் படிச்சுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கார் போயிட்டு வர சவுண்ட்லாம் கேட்டுச்சு. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ்னால என்னால் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமில் வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல. ஸோ நான் ஆன்சர் பண்ண 50 கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் அந்த 5ல் 3 கொஸ்டின் நான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் வந்து ரிமைனிங் எக்ஸாமை எடுத்து நான் அந்த எக்ஸாமை வந்து கிராக் பண்ணேன். ஸோ இது மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம ஃபுல் ப்ரிப்பேர்டாக போனாலுமே சில எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக நம்ம தேரி எக்ஸாமை கிராக் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப காஷியஸாக இருங்க, அட்டென்டிவாக இருங்க எக்ஸாம் எடுக்கும்போது. அண்ட் இன்கேஸ் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் முடிஞ்ச அளவு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் பெல்ஜியம் டிரைவிங் தியரி எக்ஸாம் பற்றி மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ கிராஜுவலி நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரே வீடியோவில் வந்து கூகுள் பார்த்தோ இல்லை ChatGPT பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனும் போட விரும்பல. ஸோ ஃபார் வாட் எவர் ஐ ஷேர்ட் ஒன்லி மை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது வந்து ரியல் டைமாக எனக்கு யூஸ் ஆகிருக்கு, உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னு நினச்சாலோ அதை கமெண்ட்டாக போடுங்க. கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் அதை நான் கவர் பண்ணி அந்த டாபிக் அட்ரஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரம் சந்திப்போம். Until then, it's bye from Rahul. See you.